உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வந்த பின்பு நீங்க துப்புரவு தொழிலாளர்களை இரவுக்கு இரவு அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு. சென்னையில சில கோயில்களை 1 மணிக்கு வந்து இடிக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நாங்க எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு. ஆக உங்களுக்கு வேணுன்ற போலாம் துப்புரவு தொழிலாளர்களை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்கன்னா உயர்நீதிமன்றம் உடனே இங்க இருந்து அப்புறப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு நீங்க தான் கேஸ் போட்டு அதை வேற வழியா பண்ணீங்கன்னு வேற. ஆனா திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தீர்ப்பு வந்த பின்பு நீதிபதி மேலேயே குற்றத்தை சாட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ அது முதல் தூணு இல்லைன்னாங்க, அப்புறம் தூணு இருக்குது ஆனா அதுல ஏற்ற மாட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் அது தீபத்தூணு ஆனா அதுல ஏத்துற பழக்கம் இல்லைன்னாங்க, இப்ப அது தீபத்தூணு இல்ல சமணர்கள் ஏற்றிய விளக்கு தூணுன்னாங்க. சமணர்கள் நைட்டு வெளியே வந்து விளக்கே ஏத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு அது சிக்கந்தர் அவங்களோட தூணு அப்படின்றாங்க. இப்ப அந்த தூணே உங்களுக்கு உரிமையா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்க இஸ்லாமிய திருவிழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம். ஆனா அதே இது இந்த விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை. இப்ப உச்சி பிள்ளையார் கோயில் தான் உச்சியில இருக்கு அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசாங்க விவாதத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். முருகனுக்கு 2 வாழ்க்கை இருக்கும் பொழுது 2 விளக்கு ஏத்துறது எதுக்கு அப்படின்னு 2 விளக்கு ஏத்தணுமானா சில பேர் 2 வாழ்க்கைகள் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம சொல்ல போனா அப்புறம் எப்படி ஒரு பெண்ணா இருந்து என்னால சொல்ல முடியாது. என்ன வாதிடுறீங்க? அப்புறம் இன்னைக்கு அது விளக்கு தூணி இது இந்துக்களுக்கே சொந்தமானது இல்ல, அது அவங்க வக்ஃபோர்டுக்கு சொந்தமானதா இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அதே மாதிரி பக்கத்துல சென்னை விமான நிலையத்துல ஹஜ் யாத்திரையர்களுக்கு மக்கள் வரி பணத்துல கட்டடம் கட்டுறீங்க, கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல கலந்து கொள்கிறீங்க. ஆனா இந்துக்களை மட்டும் நிந்திக்க வேணும், ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறார்னு கேட்கிறேன். ஆக இந்துக்களின் உணர்வை தொடர்ந்து புண்படுத்துறாங்க. அதே மாதிரி அங்க உண்ணாவிரதம் இருந்தா இல்ல அவங்க எல்லாம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதம் இருக்காங்க. அங்க போய் ஒவ்வொருனையும் உங்களை மாதிரி தம்பிங்க தான் மைக்க நீட்டுறாங்க. அதுல ஒருவர் கூட பாஜக இந்து முன்னணியை சார்ந்தவங்க கிடையாது. உட்கார்ந்து இருந்த 50 பேரும் ஒரு அம்மா சொல்றாங்க அங்க விளக்கு ஏத்துறது நான் என் கண்ணால பார்க்கணும் சாவறதுக்கு முன்னாலன்றாங்க. ஆக தொடர்ந்து இந்துக்களை நிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு 2026 ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதுதான். இல்ல மத பிரச்சனையே இல்ல, நீதி பிரச்சனை, உங்களது ஈகோ பிரச்சனை தான். இதுல மத பிரச்சனையை விட ஸ்டாலினோட ஈகோ பிரச்சனை. நாம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. நான் நேத்து ஒண்ணு கேட்கிறேன், என் மனைவி சொல்வதைத்தான் நான் கேட்கிறேன். யார் சொல்றா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் கேட்க மனைவி சொல்றதை கேட்கணும்ன்றது எங்க எல்லா பெண்களுக்குள்ள ஆசைதான். ஆனா உங்க மனைவி கோயிலுக்கு போறாங்களே, ஒரு நாள் கூட உங்களை கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுறியா? கேட்டீங்களா? கேட்கலையா? 1000 குடமுழுக்கு வச்சேன்னா உங்க மனைவி ஒரே ஒரு குடமுழுக்கு கூட போய்கிட்டு வாங்க, நான் இத்தனை குடமுழுக்கு போறேன், ஒரு குடமுழுக்கு போங்கன்னு உங்களை சொல்லவே இல்லையா? ஆக என்ன நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதனால இந்து உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அதற்கான விலையை ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனது கருத்து.